அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஏதேன் தோட்டத்தை குறித்து. இதுவரைக்கும் நாம் 4 பாகங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது முதலாவது பாகத்திலே சர்ப்பம் என்பது அது ஊரும் பிராணி அல்ல, அது சபிக்கப்பட்ட பின்புதான் அது ஊரும் பிராணியாக மாறி போனது என்போம். அதுக்கு முன்பதாக அது காலால் நடந்து செய்கிற ஒரு மிருகம் என்பதை நாம் வேதாரத்தோடு நாம் பார்த்தோம். 2வது மற்றும் 3வது பகுதியிலே அந்த சர்ப்பத்திற்கு எப்படி பேசும் தன்மை வந்தது, இயற்கையாகவே அதுக்கு பேசும் தன்மை கொடுக்கப்பட்டதா அல்லது சாத்தானின் ஆவி அதற்கு வந்தபடினாலே அது பேசிற்றா என்பதை நாம் பார்த்த முடிவிலே இயற்கையாகவே தேவநாயகத்தை உண்டாக்கும் பொழுதே அந்த சர்ப்பமாகிய மிருகத்திற்கு அது பேசும் தன்மையை அவர் கொடுத்திருந்தார். ஏனென்றால் நாம் வேத ஆதாரத்தோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு மிருகத்தையும் சாத்தானால் பேச வைக்க முடியாது. அவனுக்கு புதிதாக உருவாக்கும் தன்மை என்பது நிச்சயமாகவே இல்லை. அப்படி ஒருவேளை ஒரு பேச முடியாத ஒரு மிருகத்தை அவனால் பேச வைக்க கூடும் என்றால் ஏதேன் தோட்டத்திற்கும் சிலுவை மரணத்திற்கும் கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் அந்த இடைப்பட்ட அந்த காலத்திலே அந்த பொல்லாத சாத்தானானவன் எத்தனையோ மிருகங்களை அவன் பேச வைத்து என்ன செஞ்சிருப்பான், எல்லோரையும் அவன் வஞ்சித்து உலகத்தையே அவன் தன் கைக்குள்ளாக போட்டுக் கொண்டிருப்பான். ஒரு கிறிஸ்தவம் இருக்கும். ஏனென்றால் ஒரு உதாரணமாக ஒரு மாடு இல்லை அல்லது ஒரு ஆடு எழுந்து வந்து அது கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் நம்ம யாரும் நம்ம நம்பாம இருக்க முடியுமா? அதான் நான் சொல்றேன், அவனுக்கு பேசும் தன்மை அவனால் உருவாக்க முடியாது, புதிதாக உருவாக்க முடியாது. இதனால் 2வது மற்றும் 3வது பாகத்தில் நாம் பார்த்தோம். 4வது பாகத்திலே எப்படி அந்த மிருகமாகிய சர்ப்பம் பேசின உடனேயே சொன்ன உடனேயே விலக்கின உடனேயே எப்படி ஏவாள் அதை ஏற்றுக்கொண்டு அவன் அந்த சர்வமாகிய மிருகம் சொன்ன காரியத்தை ஏவாள் எப்படி செய்தாள் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் 5வது பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது எதற்காக சாத்தான் அநேக மிருகங்களை விட்டுவிட்டு, அநேக பறவைகளை விட்டுவிட்டு, அநேக ஊரும் பிராணிகளை விட்டுவிட்டு சர்வமாகிய மிருகத்தை எதற்காக அவன் தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் இந்த தினத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு எதற்காக அந்த சர்ப்பத்தை அந்த மிருகத்தை அவன் எப்படி அவன் தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் இந்த தினத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பல வகையான மிருக இனங்களை படைத்தார். உதாரணமாக சிங்கம், புலி, யானை, கரடி, கழுதை, ஒட்டகைச்சிவிங்கி, இப்ப நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஏனைய மிருகங்களை அவர் சேர்த்து படைத்தார். இவை எல்லாவற்றிற்கும் யார் பெயர் வைத்தது? ஆதாம் தான் எல்லாவற்றிற்கும் பெயர் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக சர்வமாகிய மிருகத்தை பிசாசானவன் எதற்காக அதை அவன் தேர்ந்தெடுத்தான்? நான் சொல்வது அதை ஏனென்றால் அது ஒரு மிருகம், அதற்கு ஆத்மா இல்லை. ஒருவேளை அதற்கு ஆத்மா இருந்திருந்தால் அதை நம்ம மனிதனை சொல்லலாம். அது மிருகம், அது மிருக இனத்தை சார்ந்தது, ஆனால் மனிதனை போலவே இருக்கும், ஆனால் மனிதன் அல்ல. எப்படி அது மனிதன் அல்ல? அந்த மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது. ஆத்மா இல்லாதவன் அது மிருகம் அல்ல, ஆத்மா உடையவன் தான் மனிதன். சரிங்களா? அதனால்தான் அதை நம்ம மிருகம் சொல்றோம். முதல் மனிதனாகிய நம்ம ஒவ்வொரு காரணத்தையும் நாம் பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கலாம், உலகத்திலே முதல் மனிதனாகிய ஆதாமும் அவள் துணவியும் பேசும் தன்மையாக தேவநாயகத்தை உருவாக்கினார். ஒரு ஊமையான மனிதன் பாருங்க, ஒரு ஊமையான மனிதன் தன் செய்கையினாலே அவன் செய்து காட்டினால் அங்கு எதிரே கேட்பவர்கள் அவனும் ஒரு ஊமையா இருக்க வேண்டும், அல்லது அந்த ஊமையை பேசுகிறது புரிந்து கொள்ளும் அளவிற்கு அது தேவையான படிப்பை அவன் படித்திருக்க வேண்டும். இது ஆங்கிலத்திலே எஜுகேட்டிங் எ மியூட் மேன் என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு ஊமையானவன் பேசுகிறதை இன்னொருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனும் ஒரு ஊமையாக இருக்க வேண்டும், அல்லது அந்த ஊமையர்கள் பேசுகிறதான அந்த வார்த்தையை செய்கையை அவன் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவன் அந்த படிப்பை அவன் முடித்திருக்க வேண்டும். மற்ற மிருகங்கள் ஆதாமோடும் அல்லது ஆதாம் மற்ற மிருகங்களோடு பேச வேண்டும் என்றால்
ஆதாம் இந்த படிப்பை படித்திருக்க வேண்டும் என்றால் எந்த மிருகத்துக்கு பேசும் தன்மை கிடையாது. அந்த மிருகங்கள் பேசுகிறது ஆதாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவன் அந்த படிப்பை படித்திருக்க வேண்டும். ஆனால் தோட்டத்திலே அந்த வகையான அந்த வகையான காரியம் அங்கே எதுவும் இல்லை, அப்படி அங்கே சொல்லப்படவில்லை. ஒருவேளை 2 ஊமையர்களும் பேசிக்கொண்டால் ஒருவேளை அது 100க்கு 100 சரியாக அவர் புரிந்து கொள்ளலாம். ஆனால் தோட்டத்தில் இந்த நிலைமை இல்லை. மற்ற மிருகங்கள் எல்லாம் பேசக்கூடிய தன்மையாக படைக்கப்படவில்லை. மிருக இனத்திலே சர்ப்பம் மட்டும்தான் பேசக்கூடிய மிருகமாக படைக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளோடு பேசுவதற்கு ஏற்ற ஒருவனாக அந்த மிருகமாகிய சர்ப்பம் இருந்தபடியினாலே, அதாவது அந்த சர்ப்பமாகிய மிருகம் மனிதனை போலவே இருந்தபடியினாலே, சாத்தானின் சதிகார வலையிலே ஏவாளை விளைவிக்க அந்த பிசாசானவன் சர்ப்பமாகிய மிருகத்தை முதலாவதாக அவன் தேர்ந்தெடுத்தான். இது முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட் நாம் பார்க்கலாம். சர்ப்பமாகிய அந்த மிருகத்தின் உருவம் கிட்டத்தட்ட ஆதாமை போலவே, அதாவது மனிதனை போலவே இருந்தபடியினாலே, ஒருவேளை இந்த சர்ப்பமாகிய மிருகம் பேசுகிறது, ஏவாள் கேட்பாள் என்று சாத்தான் அறிந்திருந்தபடியினாலே, ஏனென்றால் இந்த சர்ப்பத்திர உருவம் ஆதாமை போலவே ஒரு மனிதனை போலவே இருக்கிறபடியினாலே, ஒருவேளை இந்த மிருகத்தை செலக்ட் செய்தால் இதன் மூலம் காரியத்தை நாம் செய்து முடிக்கலாம் என்று பிசாசானவன் எண்ணி இருந்தால் அந்த சர்ப்பத்தை அவன் தேர்ந்தெடுப்பான். இதை நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். எப்படி ஒரு மனிதன் விழுந்து போனானோ, அவன் பாவம் செய்த பொழுது அவன் என்ன பண்ணான், தேவசாயில் அவன் இறந்து போனான். அப்படி தேவசாயிலா இழந்த மனிதனை மீண்டும் மீட்டெடுக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி வந்தார்? மனிதன் மாம்சமாகவும் ரத்தமாகவும் இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தரும் எப்படி வந்தார்? மாம்சமாகவும் ரத்தமாகவும் வந்தார். ஒருவேளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியாகவோ அல்லது ஒரு மாடாகவோ அல்லது ஒரு சிங்கமாகவோ ஒருவேளை இந்த உலகத்தில் பிரவேசித்து தேவனுடைய பரலோகத்தின் வார்த்தைகளை அவர் பிரசங்கித்திருந்தால் எத்தனை பேர் நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் அது வேற உருவம், அது வேற ஜாதி. மனித ஜாதி வேற, மிருக ஜாதி வேற. ஒவ்வொரு ஜாதியும் வேற வேற வேற. ஒருவன் கேட்க வேண்டும் என்றால் ஒருவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால் அவன் இதற்கு ஒத்திருக்க வேண்டும். எப்படி தேவனாகிய கர்த்தர் இறந்து போன மனிதனை மீட்டெடுக்க மனிதனை போலவே மாம்சமாகவும் ரத்தமாகவும் அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினபடியினாலே இன்றைக்கு நீங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல அவர் சிங்கமாகவோ அல்லது புலியாகவோ அல்லது ஒரு கரடியாக வந்திருந்து சிலுவையிலே மரித்திருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்போமா? இல்லை. அதனுடைய ஜாதி வேற, நம்மளுடைய ஜாதி வேற, ஒத்து வராது. ஏன்னா எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மிருகத்தின் மாம்சம் வேற, மச்சத்தின் மாம்சம் வேற, மனிதனுடைய மாம்சம் வேற என்று வேதம் சொல்லுகிறது. சோ நம்மளை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நம்மளை போலவே தேவனாகிய கர்த்தர் வந்தார். அதனால்தான் இங்கே ஏவாளை விளைவிக்க வேண்டும் என்றால் அந்த ஏவாளை போலவே ஆதாமை போலவே உருவம் கொண்ட அந்த சர்ப்பம் இருந்தபடியினாலே, அந்த மிருகம் இருந்தபடியினாலே பிசாசானவன் சரியாக அதை தேர்ந்தெடுத்தான். 3வதாக பரலோகத்திலே பிரதான தூதனாக இருந்த சாத்தானாகிய கேரு ஆண்டவருக்கு மேலாக தன்னை உயர்த்தினபடியினாலே அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான் என்று ஏசாயா 14:12 சொல்லுகின்றது. அதனால் அந்த லூசிபர் தேவனிடத்திலே மோத திராணி இல்லாதவனாய் இருந்தபடியினாலே தேவனின் உயர்ந்த படைப்பாகிய மனிதனிடம் அவன் மோத மனிதனை விளைவிக்க அவன் திட்டமிட்டான். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லுகிறது. ஒருவேளை அவர் உண்டாக்கின இந்த மனிதன் நாம் பாவம் செய்துவிட்டால் தேவன் நிச்சயம் அவனை தண்டிப்பான் என்று சாத்தானுக்கு. ஏனென்றால் சாத்தான் எப்படி விழுந்து போனான்? அவன் பாவம் செய்து அவன் விழுந்து போனான், தண்டனையை பெற்றுக்கொண்டான். என்றால் தேவனாகத்தான் அவர் நீதி வராது, அவர் நீதி செய்யாமல் இருக்க மாட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்தும் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதற்காக தான் நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு தேவனாகிய கர்த்தர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினார். அந்த குற்றம் இல்லாத மாசற்ற வெளியேறப்பெற்ற ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினபடினாலே பாவத்தில் பிறந்த நாம்
பாவம் அம்சமாகிய நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவன் சாத்தான் நினைத்தான், ஒருவேளை தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்தாலும், அதாவது அவர்களை கொன்று போடாமல் அவர்களை உயிரோடு வைத்து கிருபையை கொடுத்தாலும், சாத்தான் நினைத்தான் அந்த செய்கிறதான அந்த பாவத்தை அவன் தலைமுறைக்கும் அவன் செய்ய வேண்டும். தலைமுறைக்கும் சாபம் அவன் மேல் இருக்க வேண்டும். தலைமுறைக்கும் தேவனுடைய கோபம் மனிதன் மேல் இருக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தபடினால் இதை ஏற்ற உருவம் கொண்ட ஒரே ஒரு மிருகம் சர்ப்பம். அதனால்தான் அந்த பாவத்தை செய்வதற்கு சர்ப்பம் ஏற்றவனாக இருக்கிறபடியினாலே லூசிபராக சாத்தான் சர்ப்பமாக மிருகத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். நான்காவதாக நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சர்ப்பம் என்பது நுண்ணறிவு உள்ளது, புத்திசாலித்தனம் உள்ளது. இயேசுவிடம் இருந்த 12 சிஷ்யர்களே சாத்தான் யாரை தேர்ந்தெடுத்தான்? அவன் யூதாஸை தேர்ந்தெடுத்தான். ஏனென்றால் யூதாஸ் அந்த வகையான மனநிலைமை கொண்டவன், அவன் பொருளாசைக்காரன், அவன் திருடன் வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த சர்வமாக மிருகம் மிகவும் தந்திரமானது. யாரையாவது ஏமாற்ற வேண்டும் என்றால் அதனுடைய தந்திரமான செய்களை கொண்டு ஏமாற்றிவிடும். அந்த அளவுக்கு அதற்கு நுண் அறிவு உண்டு என்று வேதம் சொல்லு. அதனால தான் ஆதியாகமம் 3:1 அதை தந்திர மிருகம் என்று வேதம் அழைக்கிறது. மற்ற மிருகங்கள் அந்த வகையான சுபாவம் இல்லாதபடினாலே, நேர்மையாக நடக்கிறபடியினாலே, மற்றவர்கள் ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்ற மற்ற மிருகங்கள் தன் வேலையை உண்டு தான் உண்டு என்று இருக்கிறபடினாலே மற்ற மிருகங்கள் இந்த வேலைக்கு சரியாக வராது என்று சாத்தான் நினைத்தபடினாலே சர்வமாக மிருகத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். ஐந்தாவதாக மனிதனுடைய பாடி டெம்பரேச்சர், அதாவது நம்முடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட், அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். மிருகமாகிய அந்த சர்ப்பத்திற்கும் கிட்டத்தட்ட மனிதனை போலவே 36 டிகிரி சென்டிகிரேட். இதற்காக சொல்றாங்க, இதை நம்ம பிற்பாடு நாம் பார்க்கலாம். இது இரத்த சம்பந்தப்பட்டது. அதனால் மனிதனுக்கும் இந்த மிருகம், இது நான் ஏன் இது மிருகம் என்று சொல்கிறேன் என்றால், இந்த மிருகம் என்பது மனிதனை போலவே இருக்கும், ஆனால் அதுக்கு ஆத்துமா இல்லை. அது ஆத்துமா இல்லாதபடினாலே அதை நாம் மிருகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு உருவம் மனிதனை போலவே இருக்கும். மனிதனை போல இருந்ததால்தான் அதற்கு என்ன அதுக்கு கொடுக்கப்பட்டது? பேசும் தன்மை அதற்கு கொடுக்கப்பட்டது. தேவனாய் கர்த்தர் உண்டாக்கும் பொழுது அதை பேசும் தன்மையாக உண்டாக்கினார். பிலியாம் விஷயத்திலே தேவன் கழுதன் வாயை திறந்தபடியினாலே கழுதை பேசிற்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். கழுதையை பேச வைக்க முடியும், பன்றியை பேச வைக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் அவராலே பேச வைக்க முடியும். ஆனால் பிசாசான சாத்தானுக்கு பேச வைக்க முடியாது. அந்த லேகியோன் பிசாசு பேசுகிறான் என்றால் அந்த மனிதன் பேசுகிறவனா இருக்கிறபடினாலே பேசுகிற ஒரு மனிதனை கொண்டு அந்த பிசாசு என்ன பண்ணான்? பேசணும். அவன் பேசாத மனிதனிடத்தில் அவன் பேச முற்படவில்லை. ஏன்னா மனிதன் பேசுகிறவனா இருக்கிறபடினாலே அந்த லேகியோன் பிசாசு இவன் மூலமாக பேசிட்டு புதிதாக சாத்தானுக்கு உருவாக்கும் தன்மை என்பது நிச்சயம் இல்லவே இல்லை. ஏனென்றால் அப்படி அவன் உருவாக்கும் தன்மை அவன் இருந்திருந்தால் அவன் கர்த்தராக இருப்பான். ஏன்னா நம் கர்த்தர் ஒருவரே சிருஷ்டி கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டி கர்த்தர் நம் தேவன் ஒருவரே. சோ மனிதனுடைய அதாவது பாடி டெம்பரேச்சரும் அந்த சர்வமாகிய மிருகத்தினுடைய பாடி டெம்பரேச்சரும் கிட்டத்தட்ட ஈக்குவல். ஒருவரோட ரத்தம் இன்னொரு உடம்பிலே கலக்கக்கூடியதான டெம்பரேச்சர் விகிதத்திலே அது இருந்தபடியினாலே பிசாசானவன் நினைத்தான், இவன் தான் சரியான ஆள் என்று, இதுதான் சரியான மிருகம் என்று ஏவாளை விளைவிக்க. என்றால் சாத்தான் ஞானத்தை சிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 28:3 நீதோ தானியேலை பார்க்கலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல என்று சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனால் அவன் ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தி அதன் மூலம் இந்த பாவத்தை செய்வதற்கு சர்வமாகிய மிருகம் இது ஒருவதான் சரியான சாய்ஸ் என்று அவன் நினைத்தபடினாலே அந்த சர்ப்பத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். ஆறாவதாக, ஒருவேளை
பாருங்க, இப்போ நாம் இதுக்கு நம்ம ஒரு 2 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். முன்பின் தெரியாத ஒருவர் நம்மிடத்தில் ஏதாவது சொன்ன நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். அதே அந்த நபர் நம்ம நன்றாக பழகி நம்மளோட ஒரு உறவாடி ரொம்ப வருஷ காலம் அவர் நம்ம என்ன பண்ணால் அவரோட நம்ம பழகி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? அவர் சொல்வதை நம்ம கேட்போம். உதாரணமாக அவர் ஒரு 1000 ரூபாய் கடங்காரன் வச்சுங்களேன், அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண இருந்தால் நிச்சயம் நம்ம வேறண்டா நம்ம நிறைய வருஷம் நம்ம என்ன பண்ண பழகி இருக்கிறோம். நமக்கு நிச்சயம் தெரியுமா அவர் நமக்கு அதை திருப்பி கொடுப்பா, ஏனென்றா ரொம்ப காலம் அவர் நம்மோடு இருக்கிறார். அதே போலதான் ஒருவேளை அந்த சர்ப்பமாகிய மிருகம் திடீரென்று ஏவலோடு அது பேசியிருந்தால் ஏவல் நிச்சயம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டால். அந்த சர்ப்பம் பேசினது அவர் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார், அவர் ரிஜெக்ட் செய்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் அந்த சர்வமானது மிருகமானது ஆதாம் ஏவாளோடு அது பழகி இதோட மதிப்பை அது பெற்று ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அது இருந்தபடியினாலே சர்ப்பம் சொன்ன பொழுது ஏவாள் சிந்திக்காமல் என்ன பண்ணா? போய் அந்த பாவத்தை அவள் செய்தாள். அதாவது நன்றாக அறிமுகமான இந்த சர்வமாகிய மிருகம் திடீரென்று அந்த மிருகம் பேசியிருந்தா, அந்த சர்வம் பேசியிருந்தா ஏவாள் அதை நிச்சயம் செய்திருக்க மாட்டாள். என்றால் அந்த மிருகம் யார் என்று அவளுக்கு தெரியாது, நம்பிக்கை கிடையாது. அதே அந்த சர்வமாகிய மிருகம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் அவளோடு பழகி இருந்தபடியினாலே அந்த சர்ப்பம் சொன்ன உடனே ஏவாள் என்ன பண்ண அந்த பழத்தை புசிக்கிறார். இதை நான் உங்களுக்கு வேதாந்தத்தோடு நான் விலக்கி காட்ட ஆசைப்படுகிறேன். இயேசுவை போர்ச்சேவன் கைது செய்து காபவன் அரண்மனைக்கு கொண்டு சென்றான். யோவான் 18:15 சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவிற்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானதால் இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு அவன் பிரவேசித்தான். 18:16 பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாக மற்ற சீஷன் வெளியே வாசல் காக்கரிடத்திலே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். இங்க வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே அந்த பெயர் குறிப்பிடப்படாத அந்த சீஷன் அந்த பிரதான ஆசாரியருக்கும் அந்த காவல் சேவகனுக்கும் அவன் அறிமுகமாக இருந்தபடிலாம் அவன் நேரம் என்ன பண்றான்? அரண்மனைக்குள்ள உள்ளே செல்றான். ஆனால் பேதுரு அவங்களுக்கு பழக்கமில்லை. பேதுரு பிரதான ஆசாரியருக்கு பேசவில்லை. பேதுரு அந்த வாசல் காக்கிற சேவகத்திலே இதுவரைக்கும் அவன் பேசவில்லை. ஒருவேளை பேதுரு கேட்டு நான் உள்ளே செல்கிறேன் என்ன பண்ணிருப்பாங்க? பா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ வெளியே போய் சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன பண்றாரு? அந்த சீஷன் வெளியே அந்த வாசல் காக்கிற பத்தியெல்லாம் காவலர் பேசி பேதுருவை உள்ளே கூட்டி கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் அந்த சீஷன் அறிமுகமானவன் சொன்ன உடனே அந்த வாசல் காக்கிறவன் அவன் ஏற்றுக்கொண்டான். இந்த சீஷன் நமக்கு அறிமுகமானவன், இந்த நபருக்கு அறிமுகமானவன். சரிங்களா? இதே இந்த விஷயம் இந்த அடிப்படை தான் அங்கே ஏதேன் தோட்டத்தில் நடைபெற்றது. சர்வமாகிய மிருகம் அது வந்த உடனே அது ஏவாளோடு பேசி ஏவாளை பாவம் செய்வதற்கு அது தூண்டவில்லை. அதனோடு அது ஏற்கனவே பழகி இருக்கிறது, பேசி இருக்கிறது, உறவாடி இருக்கிறது, நல்ல மதிப்பை பெற்றிருக்கிறது. அதனால்தான் அந்த சர்ப்பம் சொன்ன அவ்வளவு ஒரு பெரிய பாவத்தை துணிகரமாக ஏவாள் செய்து முடித்தாள். நம்பி ஏமாந்து போனாள். அவர் சொல்ற பார்த்தீங்களா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்புறம் என்ன அர்த்தம்? நான் நல்லா பழகி இருந்தேன், நான் நல்லா அந்த சர்ப்பத்தை நம்பினேன், அவன் நல்லவன் என்ன பண்ண நம்பினேன், இப்படி செஞ்ச என்னை வஞ்சித்து விட்டான் என்று ஏவாள் சரியாக சொன்னான். ஸோ பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, ஏன் நம்ம இதை ரொம்ப ஆழமாக பார்க்குறோம்னா ஏதேன் தோட்டம் தான் பைபிளுக்கு பேஸ். அங்கே நடைபெற்ற அந்த பாவத்திற்கு அங்கே உருவான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை பெருமை, மூன்று தான் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது. இதை ஒருவன் மேற்கொண்டால் அவன் ஆவியிலே பிறக்கிறவனாக இருப்பான். ஏனென்றால் மாம்சத்தின்படி பிறத்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்துக்கு நீங்கள் அழித்தால் நீங்கள் பிறப்பீர்கள் வேதம் சொல்லுகிறது. எப்படி நம்ம ஆவியிலே பிறக்கிறது? ஆவியில் எப்படி பிறக்கிறது? மாம்சத்தின் கிரியை நாம் அழிப்போமானால் நாம் ஆவியில நாம் பிறக்கலாம். இந்த ஏதேன் தோட்டத்திலே மாம்ச இச்சை உண்டானது, உறவு உண்டானது. உடலுறவு அந்த ஏதேன் தோட்டத்தில்தான் அங்கே
புதிதாக உருவாக்கப்பட்ட உலகத்திலே உருவாக்கப்பட்டது. ஆம், தேவனாகிய கர்த்தருடைய படைப்பிலே உடல் உறவு என்பது இல்லை. மாம்சம் மாம்சம் சேருவது என்பது இல்லை. அவர் தேவ சாயலாக அவர் உருவாக்கினார். ஆதாமை அவரை உருவாக்கினார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, சத்தியத்தை அறிவு சத்தியமாக விடுதலையாக்கும். இது எல்லாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நிச்சயம் நான் அறிவேன். ஏன்னா இந்த உலகம் மாம்ச இச்சையிலே கட்டப்பட்டு இருக்கிறது. மாம்ச இச்சையிலே கட்டப்பட்டு இருக்கிறது. அதுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள். அதுதான் எல்லோரும் போதிக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு பிரதான போதனை. மாம்ச இச்சை, மாம்ச இச்சை. வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்லட்டா? கிறிஸ்தவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவை என்றால் மரணம். நான் கிறிஸ்தவன் என்றால் நான் என் மாம்சத்தையும் என் மாம்சத்தின் இச்சை நான் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் கிறிஸ்தவன். இல்லை என்றால் நான் போலி கிறிஸ்தவன், உலகை ஏமாற்றுகின்ற கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. ஆம், மாம்ச இச்சையை நாம் மேற்கொள்வோமானால் நாம் தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ள எபேசியர் 4:22, 23, 24 சொல்கிறது. மாம்ச இச்சையை நாம் ஒழித்தால் நாம் தேவ சாயலாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது 5வது பாகம். இந்த பாகத்திலே சாத்தான் எதற்காக மிருகமாகிய அந்த சர்ப்பத்தை அவன் தேர்ந்தெடுத்தான்? ஏவாளை விளைவிக்க, ஏவாளை பாவம் செய்வதற்கு எப்படி சரியாக அந்த சாத்தான் சர்வமாகிய மிருகத்தை அவன் எப்படி தேர்ந்தெடுத்த என்பதும் நாம் பார்த்தோம். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அடுத்த பகுதியிலே தோட்டத்தில் விருட்சம் குறித்து நாம் பார்க்கலாம். விருட்சங்கள் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நன்மை தீமை அறிதக விருட்சம் என்றால் என்ன? ஜீவ விருட்சம் என்றால் என்ன? அது உண்மையிலேயே அது விருட்சம் தானா அல்லது அது ஆள் தத்துவத்தை அதை குறிக்கின்றதா என்பதை நாம் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்க, வேதம் வாசிங்க. கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு சகலத்தையும் அவர் போதிப்பார். ஏன்னா நீங்கள் பெற்ற அபிஷேகமே சகலத்தையும் உங்களுக்கு அதை சொல்லும், நடத்தும், வழி நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.